கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சொன்னது போல் ரமலானினுடைய முதல் 10 நாட்களுக்கு மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்பதை தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பை எடுத்ததின் நோக்கமும் எதற்காக எடுக்கப்பட்டது என்ற புரிதலும் நமக்கு இருந்தால்தான் மீதம் இருக்கிற அந்த நாட்களினுடைய விஷயங்கள் நமக்கு புரியும். அப்போ முதல் அடிப்படையான விஷயத்தையும் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதையும், அல்லாஹுடைய தூதரை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பது அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விஷயம். இந்த அடிப்படை விஷயத்திற்குள் சென்று பார்த்தால் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்களாலும் அவர்களுடைய செயல்களாலும் அவர்களுடைய அங்கீகாரத்தாலும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்து சென்றிருக்கிறார்கள். அப்படியான விஷயங்களிலே உதாரணத்திற்கு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த வணக்க வழிபாடுகளில் 2 விதமான வணக்கங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று கட்டாய கடமையான விஷயங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி உபரியான சுன்னத்தான விஷயங்கள் என்று இருக்கிறது. மார்க்கத்தில் வணக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த 2 அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். ஒன்று கடமையான விஷயம், இன்னொன்று சுன்னத்தான விஷயம். கடமைக்கும் சுன்னத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கடமையை உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை இருக்கிறது. இந்த 5 வேளை தொழுகையுமே ஒவ்வொரு முஸ்லிமுமே கண்டிப்பாக அதை கடைபிடிப்பது ஒவ்வொருவருத்தருடைய கடமையாகும். அதை கடமையை நிறைவேற்றாமல் இருந்தால், அந்த தொழுகையை தொழாமல் இருந்தமையானால் அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். சொர்க்கம் நமக்கு கிடைக்காது, அதற்கான தண்டனை நமக்கு நரகத்திலே கிடைக்கும் என்று கடமைக்கு ஒரு அளவுகோலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே மாதிரி சுன்னத்தான விஷயங்களை எடுத்து பார்த்தால், சுன்னத்தான விஷயம் என்றால் நாம் இப்பொழுது இரவு தொழுகை தொழுதோம். இது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை. இது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்கங்களிலே சுன்னத்தான ஒரு விஷயம். இது தொழுவனா ஏதாவது தவறா? தொழுதால் ஏராளமான நன்மைகள் இருக்கு என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அதன் அடிப்படையில் நாமும் ஆர்வம் கொண்டு அதிகமான முறையில் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இதை செய்யவில்லை என்றால் சொர்க்கம் நிச்சயம் கிடையாது, அல்லது நரகத்திலே இப்படியான ஒரு தண்டனை இருக்கிறது என்று இருக்கிறதா என்று பார்த்தால் மார்க்கத்தில் சுன்னத்துக்கு இப்படி ஒரு அளவுகோல் கிடையாது. அப்போ இதன் அடிப்படையில் மக்கள் அனைவருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை வைத்து கொண்டு நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? கடமையான விஷயங்களை செய்தால், கடமையான நோன்பை நோற்றுட்டால், கடமையான தொழுகையை தொழுதுவிட்டால், நம்ம கடமையான விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டால் நமக்கு மறுமையில் வெற்றி கிடைச்சிரும், நமக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்ற ஒரு மனநிலையில் நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் எப்படி கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய இன்னபிற விஷயங்களுக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்தாலும் சரி, அந்த ஒரு செயல்பாடு கூட நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கிறது. கடமையான விஷயங்கள் மட்டுமே ஒருவர் வைத்து கொண்டு மறுமையை அடையும் பொழுது அந்த கடமையான விஷயம் சில நோக்கங்களால் நிறைவேற்றப்படலை, சில விஷயங்களால் அந்த கடமைக்கு முழுமையான நன்மைகள் பெற்று தரலை, நமக்கு அதற்கான முழுமையான நன்மைகளை அல்லாஹ் தர முடியலை. உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? இவன் இன்னும் என்னென்ன செஞ்சிருக்கிறான், இவன் என்ன சுன்னத்தான காரியங்களை செஞ்சிருக்கிறான், இவன் என்ன இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை இவன் செய்திருக்கிறான் என்ற மீது இருக்கிற சர்வசாதாரணமான விஷயங்கள்
செயல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க ஆரம்பித்து அந்த செயல்களின் மூலமாக சொர்க்கத்துக்கு போ, உன்னுடைய நன்மை எடைகள் அதிகமாக இருக்குது, உன்னுடைய நன்மைகள் ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்குது என்று முடிவெடுத்து நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களாக இந்த சுன்னத்தான விஷயங்கள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கடமை அல்லாத எல்லா விஷயங்களுமே மறுமை வெற்றிக்கு அதுவும் ஒரு வழிதான். கடமை எப்படி ஒரு வழியோ, கடமையான செயல்பாடுகள் எப்படி ஒரு வழியோ, அதே மாதிரி கடமை அல்லாத உபரியான சில விஷயங்களுமே மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கும். மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோல்ல இந்த சுன்னத்தான விஷயங்களும் இருக்கிறது என்பதை முதலில் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மறுமை வெற்றிக்கு அந்த சின்னஞ்சிறு விஷயங்கள்னு சொன்னோம்ல, அதை 2 விதமாக பிரிக்கலாம். உபரியான விஷயங்கள், மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள்ல 2ஆக நாம் பிரிக்கலாம். எப்படி 2ஆக பிரிக்கணும்? மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்பதில் உபரியான சில செயல்பாடுகளை நாம் செய்யணும். செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வெற்றிக்கு நமக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறான் என்று ஒன்று உபரியான காரியங்களை செய்ய வேண்டும். இன்னொன்று என்ன? ரொம்ப பெரிய தப்பெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். பல மக்களே நாம் எடுத்து பார்த்தோமே, ஆனால் ரொம்ப பெரிய பெரும் பாவங்களை எல்லாம் விட்டு விலகி இருப்போம். இணை வைத்தலை விட்டு விலகி இருப்போம், வட்டி கொடுக்க மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம், அதே மாதிரி விபச்சாரம் பக்கம் போக மாட்டோம். இப்படியான அந்த பெரும் பாவங்களை எல்லாம் அதிகமான நபர்கள் நம்மள இது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் என்று அறிந்து வச்சிருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? மறுமை வெற்றியை பாழாக்கக்கூடிய சாதாரண ஒரு காரியமாக தான் இருக்கும், அது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அப்போது மறுமை வெற்றிக்கு என்ன வழினா, எது எல்லாம் ரொம்ப சாதாரணமான சின்ன ஒரு விஷயம் கூட பெரிய அளவில் மறுமையில் வெற்றி தரும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் செய்யணும். எதை நாம் சின்ன விஷயமாக கருதி அதை தவறாக செய்கிறோமோ, அது தவறு என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ, அதை செய்யாமல் தவிர்த்திருக்கணும். இந்த 2 தான் இந்த 10 நாளைக்குமே நம்ம பேச போகிறோம். ஒன்று எதையெல்லாம் செய்யணும், இன்னொன்று எதெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்தால் மறுமை வெற்றி இருக்கும், எதெல்லாம் செய்யவில்லை என்றால் மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை தான் நாம் பேச போகிறோம். அதனால் தெரியாத பல விஷயங்கள் கூட இதில் சொல்லப்படும். தெரிந்த விஷயங்களும் நமக்கு இதில் வரும். தெரியாத சில விஷயங்களுமே இதுவும் மறுமை வெற்றிக்கு உள்ளது தான், இதுவும் மறுமை வெற்றிக்கு ஒரு வழியை கொடுக்குது என்று நாம் தெரியாத சில விஷயங்கள் கூட இதில் நாம் பெற முடியும். அதை நாம் செயல்படுத்துவதன் மூலமாக நாம் மறுமை வெற்றி அடைய முடியும். அதில் முதல் அடிப்படையாக முதல் விஷயமாக ஒன்றை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டால்தான் மீதி எல்லா காரியங்களுமே நாம் எந்த அடிப்படையில் செய்யணும் என்பது நமக்கு விளங்கும். முதல் அடிப்படை என்ன? இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகக்கூடிய ஒரு விஷயம், இன்றைய மக்களுடைய பார்வையால் இது ஒரு சின்ன விஷயம் தானே என்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது இஸ்லாத்தின் அடிப்படையில் எவ்வளவு பெரிய ஒரு தவறு என்பதை விளங்காமல் இன்றைக்கு இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன? எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்தாலும் சரி, பல வரலாறுகள் இருந்தாலும் சரி, அனைத்திலையுமே மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள் அதிகமான அளவிற்கு வந்துவிட்டது. ரொம்ப அதிகமான விஷயங்கள் வந்துவிட்டது. இதில் நாம் ஒரு விஷயத்தை அறியாமல் தெரியாமல் இருப்பதனால தான் மார்க்கத்தில் பல விஷயங்களை புகுத்தி அதையும் நாம் செய்யணும், அதுவும் மறுமையில் வெற்றி தரும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கோங்க. இந்த வணக்க வழிபாடுகள் நமக்கு எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு செய்து காமிச்சிருப்பாங்க. அடிப்படை விளங்கிக்கணும். வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதுதான் வணக்கம், இது இப்படி தான் தொழுக, இப்படி தான் நோன்பு, இந்த மாதிரி தான் இதை செய்யணும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்து காண்பித்து விட்டு சென்று இருப்பார்கள். இந்த விஷயத்தில் என்ன கேட்கக்கூடாது? உதாரணத்திற்கு இரவு தொழுகையை எடுத்துப்போம். நேற்றே நாம் சொன்னோம், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம். இரவு தொழுகையை எடுத்துப்போம்.
நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் 11ஐ நிறைவேற்றி விட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ 23 என்று சொல்பவர்கள் எல்லாம் ஆதாரம் வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அதனால் செய்கிறோம் என்றா சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. வேறு எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாலுமே பரவாயில்ல, 23 ரக்காத் தொழுவது தப்பா? எல்லா விஷயத்துலையும் எல்லா வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே தொழுவது தப்பா? மெஹராஜுக்கு நோன்பு வைப்பாங்க, இன்னும் பிற விஷயங்களுக்கு நோன்பு வைப்பாங்க. அப்போ அந்த நோன்பெல்லாம் வைக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க? இது நோன்பு வைக்கிறது தப்பா? நோன்பு வைக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்களா? 13 தொழுதுருக்காங்க, சரி 23க்கு தடையா என்று கேள்வி கேட்பாங்க. இந்த விஷயத்தில் ஒழுங்கான முறையில் விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை எப்படி ஆக்கியிருக்கானா, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இது தடுக்கப்பட்டிருக்கிறதா, இது இப்படி செய்யக்கூடாதா என்றெல்லாம் கேள்விகளை கேட்கவே கூடாது. மாறாக என்ன செய்யணும்? 23 தொழுது இருக்கிறாங்களான்னு காமிடணும். ஆதாரம் எப்படி இருக்கணும்? தடுத்து இருக்காங்களான்ற கேள்வி கேட்கக்கூடாது. 13 தொழுது இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியுது, ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 23 தொழக்கூடாதா என்ற கேள்வி கேட்டாங்களே, ஆனால் அப்படி கேள்வி கேட்கவே கூடாது. இஸ்லாத்தில் 23 தொழக்கூடாதா தப்பா என்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர் 23 தொழுது இருக்கிறாங்களா என்பதுக்கு தான் ஆதாரம் காமிக்கிறோம், செயல்பாடுக்கு தான் ஆதாரம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிட்டோன்னா எந்த ஒரு வணக்க வழிபாடுகள்லையுமே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்ம செய்ய மாட்டோம். மெஹராஜ் நோம்புன்னு வைப்பாங்க, நோன்பு வைக்கிறது தப்பான்னு கேட்பாங்க. நோன்பு வைக்கிறது தப்பு இல்லை, மாறா ரசூலுல்லாஹ் இதை செஞ்சுருக்காங்களா, தடுக்கப்பட்டதா இல்லையான்றது விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சிருந்தா செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் தானே முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தா மெஹராஜுக்கு நோன்பு வச்சாங்களா, அவங்களுடைய சஹாபாக்கள் வச்சாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கவே கூடாது. ஏன்னா செயல்பாடுகள் என்பது ஒன்றை செய்திருக்கிறார்களா இல்லையா, இதுதான் அடிப்படை. ஒரு விஷயம் இருக்குதுன்னா இதை இப்போ செஞ்சுருக்காங்களா இல்லையா என்பதையின் மூலமாகத்தான் வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்தில் இருக்குது. இப்படி இந்த வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்தில் பலவிதமான மாற்றங்கள், நாம் குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதிலேயும் மார்க்கத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் வந்துவிட்டது. இப்போ நாம் எது ஒழுங்கான முறையில் ஒழுங்கான சட்டமாக இருக்கிறது, எதை நாம் உண்மையிலேயே பின்பற்ற வேண்டும் என்பதை முதல் அடிப்படையாக நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், அந்த அடிப்படை சரியாகிவிட்டால் எது மார்க்கத்துக்கு உட்பட்டதோ அதை மட்டுமே செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக மறுமை வெற்றிக்கு என்ன வழின்ற அந்த கேள்விக்கு முதல் பதிலே மறுமை வெற்றிக்கான அந்த வழி என்பது அல்லாஹ் கிட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் இருக்குது. அவங்க என்னென்ன சொன்னாங்க அதுக்கு அடுத்து அதை பின்பற்றுவது ரெண்டாவது. முதல் அடிப்படை என்பதே மறுமை வெற்றிக்கு என்ன வழினா, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி தந்தார்களோ அதை மட்டும்தான் செய்யணும், அதுக்கு மாற்றமாக எதையும் செய்து விடக்கூடாது என்பதுதான் முதல் அடிப்படை. இதை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு விளம்பும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளந்தெளிவாக பல குர்ஆன் வசனங்களிலே சொல்கிறான். முதல் வசனமாக 3வது அத்தியாயம் 19ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது எதுவென்று சொன்னால் அல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் தான். இன்று எல்லாருமே இஸ்லாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மார்க்கமும் இஸ்லாம் தான். எப்படிப்பட்ட இஸ்லாம்னு பின்னாடி வரும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் 3வது அத்தியாயம் 85ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, ஒமை எத்தபி கைரல் இஸ்லாம், யார் ஒருவர் இஸ்லாத்திற்கு மாற்றமாக செய்து விட்டாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிடத்திலிருந்து அந்த செயல்பாடுகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அப்படியான செயல்பாடுகளை ஒரு பொழுதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முதல் அடிப்படை என்ன? மார்க்கம் என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து
வேறு ஒரு வழியை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு எந்த ஒரு பயனுமே மறுமையில் கிடையாது. பலை யுக்குபல மின்ஹு, அல்லாஹ் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இந்த இஸ்லாம்னா என்ன என்பதையும் அல்லாஹ் அழகான முறையில் விளக்குறான். இஸ்லாத்தை தவிர வேற ஏற்றுக்க மாட்டான்ல, அவன் இஸ்லாம்னா என்ன, எப்படியான விஷயங்களை அல்லாஹ் ஏற்றுப்பான் என்பதை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்கிறான். 12ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மா தஅபுதூன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாத எதையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ அது எல்லாம் எப்படிப்பட்டது, இல்லா அஸ்மா அன் சம்மை துஹா அன்தும் வ ஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய முன்னோர்களும் தான் அதுக்கு பேர் வச்சிங்க. அல்லாஹ் அதை ஆதாரமாக எப்பொழுதுமே காமிக்க மாட்டான். அல்லாஹ் இப்படி இருக்கு, அல்லாஹ் தன்னை தவிர்த்து வேறு யாரையாவது வணங்க சொல்லி இருக்கிறானா? குர்ஆன்லேருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து காமிக்க முடியுமானா? முடியாது. இஸ்லாம்னா எப்படி சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் என்னை தவிர்த்து யாரை நீங்கள் வணங்கினாலுமே அதுக்கு பேர் வச்சது கூட யாரு? நீங்கள் தான், நீங்கள் உங்களுடைய முன்னர்கள் தான். மாறாக அல்லாஹ்க்கு பேர் வச்சது யாரு? அல்லாஹ் தனக்குத்தானே பெயர் சூட்டி கொண்டான் அல்லாஹ் என்று. மாறாக வேறு யாருமே வைக்க கிடையாது. தன்னை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவனே பேர் வைத்து கொண்டான். ஆனால் நான் மற்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, மற்ற கடவுள்களை எல்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கெல்லாம் ஒன்று நாமோ அல்லது நம்முடைய முன்னோர்களை தான் அதற்கு பெயரை இட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மா அன்சலல்லாஹு பிஹா சுல்தானின், இதை பற்றி அல்லாஹ் இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி தரவே இல்லை. இதுக்கு அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் இப்படி தான் சொன்னான், நீங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் வச்சு வேற ஒரு கடவுளை வணங்கணும்னு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தரலை, அப்படி சொல்வதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என்று சொல்கிறான். இதுதான் இஸ்லாம். அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான இஸ்லாமாகவே இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறான், இன்னல் ஹுக்ம இல்லா லில்லாஹ், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த சட்டம் இயற்றுவது, இஸ்லாத்தில் சட்டம் இயற்றுவது என்பது இல்லா லில்லாஹ், அல்லாவை தவிர்த்து யாருக்கும் கிடையாது. இந்த வசனத்தில் முதல் விஷயமா என்ன சொல்கிறான், நான் அல்லாவை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், உதாரணத்தோடு சொல்லிட்டான். ரெண்டாவது விஷயமா என்ன சொல்கிறான், அதிகாரம் என்றால் மார்க்கத்தில் அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது. இவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. அவனை தவிர்த்து வேற யாருமே மார்க்கம்னு எதையுமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வால் மட்டும்தான் இந்த மார்க்கம் எது என்பதை சொல்ல முடியும். அதே மாதிரி அல்லாஹ் தஅபுது இல்லா ஈயாஹு, நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். தாலிக தீனுல் கையும், அதை நீங்கள் வணங்குகிறீர்களே அது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விஷயமாக இல்லை. மாறாக அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த மார்க்கத்திலே அதிகாரம் அனைத்தும் அவனிடத்தில் தான் இருக்கிறது. அப்படியான இந்த மார்க்கம் தான் தாலிக தீனுல் கையும், நிரந்தரமாக என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்களுக்கு இது தெரிய மாட்டுது, அதிகமான மக்கள் விளங்க மாட்டுறாங்க. இஸ்லாம்னா இதுதான், அல்லாவை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது. இஸ்லாத்தில் ஒன்று சொல்வது என்று சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு கட்டளை இருக்கிறது என்று சொன்னால் அதை அல்லாவை தவிர்த்து யாரும் சொல்லக்கூடாது என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதே மாதிரி அல்லாவிற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு என்னென்ன அறிவுரைகளை சொன்னான், தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன மிக முக்கியமான அறிவுரை என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது 18வது அத்தியாயம் 27ஆம் வசனத்திலே சொல்கிறான், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக, நபியே நீங்கள் உங்களுடைய இறைவன் எதை உங்களுக்கு சொல்லி தந்தானோ அந்த குர்ஆனிலிருந்து மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. அந்த குர்ஆனை நீங்கள் முதலில் படியுங்கள், நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். லா யுபத்தல லி கலிமாத்திஹி வலன் தஜிதனஹு மின் தூனிஹி முத்தகல்லதா. இந்த மார்க்கத்தில் நபியே நான் எதை சொன்னேனோ அது பிசுறு தட்டாமல், அது ஒன்றை இல்லாமலாக்கி ஒன்றை சேர்த்து
இப்படியெல்லாம் நீ மார்க்கத்தை சொல்லக்கூடாது, மாறாக நான் எதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறனோ அதை அப்படியே சொல்வதுதான் உங்கள் மீது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக சொந்தமாக இந்த மார்க்கத்திலே சில சட்டங்களை சேர்ப்பதற்கு கூட அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். ஒரு விஷயத்தையும் முன்ன போற்றக்கூடாது, ஒரு விஷயத்தையும் பின்னாடி போற்றக்கூடாது. அல்லாஹ், நானாகிய அல்லாஹ் உங்களை தூதராக நான் தான் நியமித்திருக்கிறேன், நான் எதை சொல்லுகிறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் மார்க்கமாக சொல்லணும். அதை தவிர்த்து நீங்களாக முடிவு செய்து நீங்களாக ஒரு சட்டத்தை இயற்றவே முடியாது என்று நபிக்கு கூட இல்லாத ஒரு உரிமை நம்மள எப்படி பேர் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த சட்டத்தை இயற்ற முடியாத ஒரு நிலை என்றால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். இன்றைக்கு எத்தனையோ இமாம்களை பின்பற்றோம், அந்த இமாம் சொல்லதை பின்பற்றோம், அது மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்கிறது, அதையும் பின்பற்றுவோம் என்று பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நபிக்கு அந்த உரிமை இல்லையே. இதுதான் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தால் கூட சொந்தமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. மாறாக அவர்கள் சொன்னால் என்ன நிலைமை என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நபிக்கு ஏற்படக்கூடிய நிலை என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே விளக்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 69வது அத்தியாயத்தில் 44ஆம் வசனத்தில் இருந்து 46ஆம் வசனம் வரை அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு தகவ்வல அலைனா பஅலல் அகாவில், நம்முடைய சொல்களில் நபியே உங்களுக்கு நாம் சட்டங்களை சொல்லுகிறோம், அந்த சட்டங்களிலே நீங்கள் எதை மாற்றமாக சொல்லிவிட்டீர்களோ, நாம் சொன்ன விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் மாறிவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது லஅഖதுனா மின்ஹும் பில் யமீன், நாம் உம்மை வலது கையால் பிடிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? நம்முடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி சொல்லிவிட்டால் உங்களை நாம் வலது கையால் தண்டிப்போம். சும்மல கதாய்னா மின்ஹுல் வதீன், உங்களுடைய நாடி நரம்புகளை துண்டிப்போம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக கூட சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேச முடியாது, சொல்ல முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில விஷயங்கள், இது மறுமை வெற்றிக்கு இந்த ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் கை கொடுக்கும் என்பதற்கு கபர் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. பல இடங்களில் இந்த ஹதீஸ்களை கேட்டு கபர் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கேட்கப்படுது, என்னவெல்லாம் பதிலளிக்கப்படுது என்பதை சிந்திச்சு பாருங்க. கெட்டவர்களுடைய நிலையை எடுத்துப்போம். கெட்டவர்களுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாலுமே முதலாவதாக மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க. லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னு அந்த கெட்ட ஒரு உயிர் சொல்லும். அதே மாதிரி உங்களுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க, அதுக்கும் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நபியை எடுத்து காட்டப்படுவாங்க, அவர்கள் யார் என்றே சும்மா யாரோ உலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவரை பற்றி என்று தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க பதிலளிக்க மாட்டாங்க. மாறாக நல்லவர்களுக்கு வாங்க, நல்லவர்களுடைய நிலை என்ன? நல்லவர்களுக்கு கேள்வி கேட்பாங்க. மர் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கிட்டு இருந்தேன் என்று சொல்வார்கள். அதுக்கடுத்து என்ன? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பாங்க. உடனே அந்த நல்ல உயிர் என்ன சொல்லும்? தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்தேன் என்று அந்த நல்ல உயிர் சொல்லும். அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்பட்டு அவர்களை பற்றி கேட்கப்படும் பொழுது இவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இவர்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது என்பவர் என்று நாம் சரியான பதில் சொல்லிடுவோம். இந்த பதிலெல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த கேள்வி கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு சார்ந்தே ஒரு அடிப்படையான இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. 3 கேள்வி கிடையாது, மொத்தமாக 4 கேள்வி. 4 கேள்வினா தனியான ஒரு கேள்வி கிடையாது. இந்த பதில் சொன்னோல, இந்த பதிலிலிருந்தே ஒரு கேள்வி. என்னது? பிமா அரஃப்த, அல்லான்னு சொல்கிற, உன்னுடைய கடவுள் அல்லான்னு சொல்கிற, உன்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று சொல்கிறாய், இவர் முஹம்மது என்று தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். பிமா அரஃப்த, இந்த பதில் சொல்வதற்கு இதை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட, இதை எப்படி நீ அறிந்து கொண்டாய் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த நல்ல உயிர் பதில் சொல்லும். இதுதான் அடிப்படையே.
இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இந்த பதிலில் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? கரஅத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன். எப்படி அறிந்து கொண்டாய் என்ற கேள்விக்கு அந்த உயிர் முதலாவதாக என்ன சொல்லுது? கரஅத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன். வ ஆமன்து பிஹி, நான் படிக்க மட்டும் செய்யலை, அதை நான் நம்பவும் செஞ்சேன். மேலும் வ சத்தக்துஹு, அதை உண்மை என்று சொன்னேன். நம்பிட்டு மட்டும் போகிறது கிடையாது, அதை உண்மைப்படுத்தினேன். அப்படின்னா குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் செஞ்சேன். குரானில் அதை அல்லாஹ் எதை செய் என்று சொல்லியிருக்கிறானோ அதை நான் செய்தேன். குரானில் எதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை நான் செய்யலை. குரானை படித்தேன், குரானை நான் நம்பினேன், குரானை நான் உண்மைப்படுத்தினேன், அதை செயல்படுத்தினேன். இந்த மூன்று செய்ததினால தான் என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுது. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். கபூர் வாழ்க்கையினுடைய இந்த சம்பவத்திலிருந்து ஏதாவது சொன்னாங்களா? இந்த இமாமை பின்பற்றதுனால எனக்கு இந்த பதில் சொல்ல முடியுதுன்னு சொன்னாங்களா? இப்படியான இந்த ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் அதனால தான் எனக்கு மார்க்கம் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்களா? குரான் தான் பேசிக்கு. குரானை வைத்து தான் மறுமை வெற்றியை நிச்சயமாகுகிறது. அதற்கு பின்னால் பலவிதமான அற்புதங்களும் பல அருட்கொலைகளும் பல சந்தோஷமான விஷயங்களும் அந்த நல்ல ஒரு உயிருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பது ஹதீஸ்களில் இருக்குது. அப்போ இது எல்லாமே எப்படி வெற்றி கிடைச்சது? கபர் வாழ்க்கையிலே எப்படி வெற்றி கிடைச்சது என்று சொன்னால் உண்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதனால்தான். அதனால் அடிப்படையான விஷயமே மார்க்கத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு செயலையுமே செஞ்சிடக்கூடாது. அது கடமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்யாமல் இருப்பது தான் முதல் அடிப்படை மறுமை வெற்றிக்கான வழி என்பதை அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து எது எல்லாம் நாம் அறியாத சில விஷயங்கள், நமக்கு தெரிந்தும் அதை நாம் செய்யாமல் இருக்கிற விஷயங்களில் கூட மறுமை வெற்றி இருக்கிறது, அதுக்கான வழி அதிலேயும் இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.